எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மல் புனிதா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ 2017 கிரேட் 2 உமன் போலீஸ் கான்ஸ்டபிளாக செலக்ட் ஆகிட்டு சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். நான் 2016 டிஎன்பிசி படிக்கணுன்றது எங்கள் அப்பாவோடைய ஆசை. ஏன்னா எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க குரூப் 2A செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த புள்ள படித்து ஆயிடுச்சு, நீனும் படிக்கணும், டிஎன்பிசியில் வரணும் அப்படின்றது எங்கள் அப்பாவோட ஆசை. எங்கள் கூட பிறந்தவங்க எனக்கு 2 அக்கா, மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க தான், பையன் இல்லை. அது எங்கள் ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க, இவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஆனால் படிக்க வச்சுருக்காரு, ஆனால் யாரும் இன்னும் ஒரு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் 2014 முடிச்சுட்டு நான் சென்னைக்கு படிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பணம் கொடுத்து அவங்க படிக்க வைக்கிற அளவுக்கு வசதியெலாம் இல்லை. சரி, அதனால் நம்மளாம் ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணுன்றது எங்கள் அப்பாவோடைய ஆசை. சரி, அப்பாவோடைய ஆசை நம்ம ஒரு இதுவாச்சும் பர்சன்டேஜாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்றதுனால தான் இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்கே வந்தேன். என்னால் ஜாப் போவேன், சனிக்கிழமை ஃபுல்லாக 6 நாள் ஒர்க் பண்ணுவேன், ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். அந்த மாதிரி பணம் கட்டி இன்ஸ்டியூட்டில் படிக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. ஒரு சண்டேயில் ஒரு ஃப்ரீ கிளாஸ்க்கு தான் போவேன். கண்டினியூஸாக 7 டேஸுமே மந்த்து ஃபுல்லாக இயர் ஃபுல்லாக அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் 4 குரூப் 2 எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2 கொஷின்ஸ் 1 கொஷின்ஸில் என்னுடைய பேட் லக்கோ என்னமோ அது போயிடும். அதுக்கப்புறம் சரி, நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், விடாமுயற்சியோட படிக்கணும்னு சொல்லிட்டு 2017 இந்த போலீஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். ஃபிசிக்கல்னால் எனக்கு ரொம்பவே இதுதான். பட் ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ட்ரெயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணிட்டேன், போலீஸ் எக்ஸாம் வந்துட்டேன், ட்ரைனிங் போனேன். எங்கே இருந்தாலும் படிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வரணுன்றது தான் என்னுடைய கான்செப்ட். எனக்கு படிப்பு தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் 2017 8 மந்த்ஸ் ட்ரைனிங்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் லா அண்ட் ஆர்டரில் எடுத்தேன். எனக்கு எப்போவுமே என்னால் எங்கள் அப்பாவுக்கு பெருமை வரணுன்ற மட்டும்தான் என்னுடைய லட்சியம். அப்போ 2019 எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் அப்பயும் நான் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸு அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் என்னால். பட் ஆனால் கிளாஸ்க்கு போயிட்டு படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுனால கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் எழுதுகிற எக்ஸாமில் நான் ப்ரிலிம்ஸ் வரைக்குமாச்சு எனக்கு கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் நான் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நான் அதை படிச்சுட்டே இருந்தேன். 2019 மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி, குழந்தை அப்படின்னு வந்துச்சு. 2020 ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன். ரிட்டனில் கிளியர் பண்ணிட்டேன். 1 வீக் தான் படித்தேன், ரிட்டனில் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் பட் அப்போ கொரோனா டைம்னால ஃபிசிக்கல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ கன்சீவ் ஆன அந்த மாதிரினால என்னால் என்னுடைய டெலிவரி அப்போ ஃபிசிக்கல் வந்துச்சு. ஸோ என்னால் ஃபிசிக்கல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டேட் சொன்னாங்க, அந்த டேட்டில் என்னால் ஃபிசிக்கல் பண்ண முடியல. ஸோ என்னால் அந்த ஃபஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமோடைய இது போயிடுச்சு. செகண்டு எழுதினேன், எஸ்ஐ தானே நம்ம இவ்வளோலாம் எழுதியிருக்கோமே, அசால்ட்டாக விட்டேன். பட் ஆனால் நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ என்னால் செகண்ட் எஸ்ஏ எக்ஸாம் எழுத முடியல. அதுக்கப்புறம் 2023 5 இயர்ஸ் நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததால் 5 இயர்ஸ் அந்த கோட்டை ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் 2 எக்ஸாமுக்கும் எலிஜிபிள், ஓப்பனுக்கு எலிஜிபிள், டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். டிபார்ட்மெண்ட்டுக்கு சரி என்ன தான் இருக்குது படிக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தான் குரூப் 4 வந்துச்சு, குரூப் 2 வந்துச்சு. ஸோ அந்த கண்டினியூட்டி நம்ம விட்டுறவே கூடாது. ஏன்னா நான் ஆஃப்டர் குழந்தைக்கு அப்புறம் படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உட்காந்து படிச்சுன்னா தூக்கமாக வரும், என்னால் கண்டினியூ பண்ணவே முடியாது. வேலைக்கும் போகணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், நான் படிக்கவும் செய்யணும். அப்படின் போது வேறு வழி இல்லை, நம்ம எங்கன்னா உட்காந்து படிக்கணும். வீட்டில் இருந்தேன்னா பாப்பா படிக்கவே விட மாட்டேன். எனக்கு 3 இயர்ஸில் ஒரு பெண் குழந்தை இருக்கா, படிக்கவே முடியாது. வேறு வழி இல்லை, நம்ம ஒரு லைப்ரரிக்கோ இல்லை ஒரு எங்கன்னா போய் உட்காந்து படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு 2022 எங்கே நான் டியூட்டி பார்க்குறோன்னா அங்கெல்லாம் உட்காந்து படிப்பேன். மற்றவங்க எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. பட் நம்மளுக்கு இந்த டைம் ரொம்ப வேல்யூபிள் டைம். அந்த டைமில் நம்ம படிக்கணும். ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் கண்டினியூட்டாக படித்தேன். குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் அப்படியே எஸ்ஏ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. சரி, நம்ம ஓப்பனில் தானே எழுதுகிறோம், நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் இப்போ எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு படித்தேன். கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸ் தான் படித்தேன், எந்த கிளாஸ்க்கும் போகல. ஆனால் நானாக தான் படித்தேன். எனக்கு யாருன்னா ஒருத்தவங்க கூட இருந்து எனக்கு தனியாக படிச்சுன்னா தூங்கிடுவேன். ஏன்னா நைட் டியூட்டி தான் பார்ப்பேன். ஒரு நாள் நான் லீவ் போட்டதில்லை இந்த எக்ஸாமுக்காக. ஏன்னா லீவ் போட்டால் நம்ம லீவ் போட்டிருக்கோமே, ஸோ படிச்சிடலான்ற ஒரு அசாதாரணம் நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்துருமோன்றதுனால ஒரு நாள் லீவ் போடலை. நைட் டியூட்டி தான் பார்ப்பேன், பகல் ஃபுல்லாக படிப்பேன். இதுக்கு என்னுடைய சப்போர்ட் முழு காரணம் என்னுடைய கணவர் தான். எங்கள் அப்பா எனக்கு மோட்டிவேட் பண்ணாலும் எனக்கு என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது என் கணவர் தான். ஆனால் அவர் இன்றைக்கி என்னால் கூப்பிட்டுட்டு வர முடியல. என் கணவர் தான் என் குழந்தையோ எங்கள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு கூட எனக்கு வேணும்னா செஞ்சு தருவார். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கணவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு ஒரு எஸ்ஐயாக உருவாக்குனது முழு காரணம் என் கணவர் தான். நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டுக்கிறேன். என் அப்பா இப்போ நீ இவ்வளோ படிச்சிருக்க,
எல்லாத்துலேயுமே நீ ஃபஸ்ட்டு வருவே, இப்போ நீ போலீஸாகவே இருந்துட்டு இருக்காத, நீ மேலே வரணும் வரணும் வரணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டுக்கிறேன், கடமைப்பட்டுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்ல முடியாது, எங்கள் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, பாவம் புள்ள கஷ்டப்படுறான்னு பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, எங்கள் அம்மா இருப்பாங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு வந்தனால எங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க. அவங்களாம் ஊரில் இருக்காங்க, அவங்கள என்னால் கூட்டிகிட்டு வர முடியல. இதுவே எனக்கு டியூட்டி டைம்லேருந்து தான் நான் வர முடியும். எனக்கு இது வருமா வர முடியாதான்ற அஷூரன்ஸ் கூட தெரியாது. சரி நம்மளை நம்பி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் கடமைப்பட்டிருக்குது, எனக்கு இன்டர்வியூ உருவாக்கி கொடுத்தது சுகேஷ் சார் தான். ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன்ஸ் கிளாஸ் தான் வந்தேன். வந்தவுடனே ஒரு 200 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோவை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, நம்மளாம் எதுவுமே பண்ண மாட்டோம், இன்டர்வியூனாவே நம்மளுக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து எல்லோரும் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து தைரியமாக வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார், நான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிறதுனால இன்டர்வியூ எல்லாமே டிஎஸ்பி சார் தான் எடுத்தார். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் நல்லா சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு கொஷினையும் அவர் தான் ட்ரெயின் பண்ணார். ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். சுரேஷ் அகாடமியில் நிறைய கிளாஸ் எல்லாம் பார்ப்பேன், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விடாமுயற்சி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு 2016 என்னடா இது படிச்சுக்கிட்டே இருக்கோம், லைஃப்பில் எப்போ தான் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த ஒரு வெற்றி வந்து எனக்கு வந்து அந்த பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்போ இதை விட நம்ம இன்னும் படிக்கலாம், நம்மளால் முடியும், நம்மளுக்கு தைரியம் இருக்குது, தன்னம்பி இருக்குது, நம்மளுக்கு ஒரு அதுக்கான விடாமுயற்சி இருக்குது, சப்போர்ட்டு வந்து பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு அறிவும் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மேலும் வளரணும். நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லோரும் ஓப்பன் கோட்டாவில் வந்துடுவங்க எல்லாம் இருக்கீங்க, ஏஆர் நல்லாயிருக்குமோ, எஸ்ஐ தாலுக்கு நல்லாயிருக்குமோ அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம யூனிஃபார்ம் போட்டாவே உங்களுக்கு அந்த பவர் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறதே அந்த யூனிஃபார்ம் தான். இப்போ நான்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன், ஆனால் இந்த யூனிஃபார்ம் போட்டது நைட்டு 12 மணி 2 மணி தான் தைரியமாக யாருமே இல்லாமல் நான் தனியாக வருவேன். அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த யூனிஃபார்ம் தான். நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருப்பேன், பட் இன்றைக்கி என்னால் அதை போட்டுட்டு வர முடியல. அதனால தான் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறது யூனிஃபார்ம் தான். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பு வந்து நீங்கள் இப்போ பண்ணும் போதே உங்களுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். நான் வந்து நிறைய பெட்டிஷனர்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி அவங்க வந்து திருப்தி அடைறதை பார்த்தாவே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒரு திருப்தி அடைஞ்சு போயிடறாங்களே, அவங்களுடைய பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும், சால்வ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட அணுகுமுறை தான், நம்ம அணுகுறது தான் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து நல்லா நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நினைங்க. எஸ்ஐனா எல்லோரும் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்றத மைண்ட் செட்டில் விட்டுருங்க. நம்ம நேர்மையாக இருந்து நம்ம நல்லபடியாக எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு நினைங்க. கடவுள் நம்மளுக்கு நல்லபடியாக எல்லா உடல் நலத்தையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.